கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த இரவு ஜெப வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இன்று இந்த இரவு ஜெப வேளையிலே நாம் அற்புதமான ஒரு தேவ ரகசியத்தை தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக வேளைகளிலே நம் மீது வந்த போராட்டங்கள், உபத்திரவங்கள், நம் மீது வந்த பல்வேறு பாடுகளும் சோதனைகளுக்கும் மத்தியிலே தேவன் கர்த்தர் நம்முடைய பட்சத்திலே இராதிருப்பாரே ஆனால் நாம் நிர்மூலமாகி போயிருப்போம். நாம் தோற்று அழிந்து போயிருப்போம். ஆனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரே நம் பட்சத்திலே இருந்தபடியினாலே நம்மை விரோதித்து வந்தவர்கள், நம்மை விரோதித்து வந்த எல்லா பிரச்சனைகளும் கூட அன்று தேவ ஜனங்களுக்கும் மோசேக்கும் விரோதமாய் வந்தவர்கள் எல்லாம் இவர்களை அழித்துவிட வேண்டும் என்று வந்தார்கள். ஆனால் அவர்களோ செங்கடலிலே மொத்தமாய் அழிக்கப்பட்டார்கள். அதிலே ஒருவன் கூட மீந்திருக்கவில்லை என்று வேதத்திலே பார்க்கிறோம். இதிலிருந்து ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஜீவனுக்கும் உடைமைக்கும் உங்களுக்கு உள்ள எல்லாவற்றிற்கும், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் செய்து வருகிற எல்லா காரியங்களையும் அழித்து விடுவது போல், அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை மொத்தமாய் அசைப்பது போல், உங்களை மொத்தமாய் குடும்பத்தோடு உங்களுக்குள்ள எல்லாவற்றோடு உங்கள் பிள்ளைகளோடு அழித்து விடுவது போல் வருகிற எந்த பிரச்சனைகளுக்கும் பயப்படாதிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், தேவ ஜனங்களை அழித்தே தீர வேண்டும். 320 வருடங்கள் அவர்களை வைத்து அடிமைகளாக, கொத்தடிமைகளாக வைத்து அவர்களுக்கு அடிக்கும் மேல் அடி, குனிய குனிய அடி, பாடுகளை படுத்தி இருப்பு காலவாயிலே அவர்களை அகப்பட செய்தது போல அவர்களை பாடாய்ப்படுத்திய அந்த பொல்லாத பார்வோனின் பிசாசு கூட்டம் வந்து தப்பி செல்லுகிற 320 ஆண்டுகளுக்கு பிறகு தப்பி செல்லுகிற அந்த தேவ பிள்ளைகளை மறுபடியும் விடக்கூடாது என்று மொத்தமாய் அழிக்க வந்தானே அந்த சத்துரு கூட்டம். நடந்தது என்ன? அந்த செங்கடல் ஓரத்திலே ஜனங்கள் கதறினார்கள், புலம்பினார்கள், ஒருவேளை மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆனாலும் மோசேயுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஜனங்களுடைய கூக்குறுதல், ஒருவேளை அவருடைய கூக்குரல், அவருடைய முறுமுறுப்பு தேவ சமூகத்திற்கு பிடிக்காதது போல் இருந்தாலும் அவர் இந்த ஜெபத்தை கேட்டு செங்கடலை இரண்டாக பிளந்தார். மாத்திரமல்ல, இவர்களை எதிர்த்து வந்த, இவர்களை மொத்தமாய் அழித்துவிட, இந்த குடும்பங்களை, தேவ பிள்ளைகளை, அவர்களுடைய சேனையை, அவர்களுக்குள்ள உடைமைகள் எல்லாவற்றையும் மொத்தமாய் அழித்துவிட துடித்து வந்த இந்த பார்வோனின் பொல்லாத சேனையை, எல்லா ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் நடுக்கடலிலே ஒரு திரி அணைந்து போவது போல, கல்லிலே விழுந்து ஒரு கல் கடலிலே விழுந்து அமிழ்ந்து போவது போல மொத்தமாய் அந்த எதிரி சேனைகளும் பிரச்சனைகளும் மொத்தமாய் அழிந்து நாசமாய் போய்விட்டார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றிற்கும் விரோதமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காய் கொடியேற்றுவார். சத்துரு ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பெருவெள்ளம் போல் வரலாம், வெள்ளம் போல், சுனாமி போல் உங்களை அழித்து விடுவது போல சத்துருவும் அவன் கொண்டு வருகிற பிரச்சனைகளும் வியாதிகளும் துன்பங்களும் உங்களை சூழ்ந்து வரலாம் தேவ பிள்ளைகளே. ஆனால் அது போன்ற மகா கொடிதான வேளைகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த கர்த்தருடைய ஆவியானவர், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றினாரே ஆனால் உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் யார் வந்தால் என்ன? உங்களுக்கு விரோதமாய் வருகிற கூட்டம் எத்தனை பலசாலிகளாய் இருந்தால் என்ன, எல்லோரும் சிதறி போவார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. அதுவும் 7 வழியாய் சிதறி போவார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற, உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும், எல்லா தந்திரங்களும், எல்லா உங்களுக்கு விரோதமாய் ஜோடிக்கிற எல்லா பிரச்சனைகளும், உங்களுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற எல்லா விதமான அந்நிய சக்திகளின் ஆதிக்கங்களும் நிர்மூலமாய் போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்திலே இருக்கிறார்.
அதை விசுவாசியுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆதலினால் நான் எதற்கும் பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நீங்கள் உறுதியாய் அறிக்கையிட்டு பழகுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 109:4 சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது இப்படியாக, சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான், என் சிநேகிதத்திற்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகளை நீங்க பார்த்தாலும் சரி, ஐயா, எத்தனை உபத்திரவங்கள் விரோதங்களை நீங்கள் பார்த்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, இந்த அதிகாலை வேளையிலும் இந்த இரவு வேளையிலும் அல்லது எப்பொழுதும் ஜெபசிந்தையாயிருங்கள், ஜெபசிந்தையாயிருங்கள். எல்லாவற்றையும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? எல்லா புத்திக்கு மேலான ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை வந்து மூடிக்கொள்ளும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த யாபீன் அவனுடைய சேனாபதி சிரசாவோடு 900 இருப்பு ரதங்களோடு வந்து என்ன செய்யறான்? தேவ ஜனங்களை முற்றுகிட வருகிறான். ஐயா, தாபோர் மலையிலே நின்று 900 இருப்பு ரதங்களோடு நின்று கொக்கரிக்கிறார்கள் சிரசா கூட்டத்தார். நடந்தது என்ன? ஓ, அற்புதமான ஒரு நியாயாதிபதியாய் இருந்த தெபோராள் என்ற பேரிச்சம் மரங்கள் அண்டையிலே வசித்த அந்த அற்புதமான ஸ்திரீ பாராக்கை தயங்கி 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 பின்வாங்கி கொண்டிருந்த பாராக்கையும் அழைத்துக் கொண்டு தாபோர் மலையை நோக்கி அவர்கள் புறப்பட்டார்கள். நடந்தது என்ன? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நடந்தது என்ன? இவர்கள் தாபோர் மலையை நோக்கி புறப்பட்டார்கள். ஆனால் யுத்தமோ வானத்தில் இருந்து உண்டாயிற்று. எத்தனை ஒரு அற்புதமான காரியம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தத்திற்கு இவர்கள் போனார்கள், ஆனால் யுத்தமோ வானத்தில் இருந்து உண்டாயிற்று. ஐயா, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிரசாவோடு யுத்தம் பண்ணின. ஓ, கீசோன் நதி என்கிற அந்த பூர்வ நதியாகிய கீசோன் நதியே இந்த சரசாவையும் அவருடைய 900 இருப்பு ரதங்களையும் அடித்து இழுத்து கொண்டு போய்விட்டது என்று வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கும் பொழுது ஒருவனும் உங்களை அசைக்க முடியாது என்பதை உறுதியாக நம்புங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால்தான் சங்கீதக்காரன் 124 சங்கீதத்திலே, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நம் பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, எத்தனை கொடூரமான சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எதுவும் உங்களை விழுங்க முடியாது. ஐயா, இத்தனை கடன் இருக்கிறதே, ஐயா, இதோடு என் குடும்பம் அழிந்து போகும் போல் தெரிகிறது. இந்த பைனான்ஸ் பிரச்சனையில, இந்த நஷ்டத்தில் இருந்து, இந்த பண கஷ்டத்தில் இருந்து நாங்கள் மீளுவதற்கு வழியே இல்லை போல் தெரிகிறது. என்ன செய்ய முடியும்? ஒன்றும் உங்களை விழுங்க முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இம்மட்டும் ஐயா ஓங்கி வீசுகிற கடலையும் பொங்கி எழும்புகிற கடல் அலைகளையும் இம்மட்டும் வராதே நில் என்று கட்டளையிட அதிகாரம் உள்ள ஒரு தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அந்த அற்புதங்களின் தேவன் உங்களோடு இருக்கிறார். அவரே உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஐயா, அப்படியாய் கொத்த ஒரு வல்லமையான தெய்வம் உங்கள் பட்சத்திலே இருக்கும் பொழுது உங்களை யார் அசைக்க முடியும்? யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், எத்தனை கடல் கொந்தளிப்பது போன்ற ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக நின்று கொக்கரித்தாலும் சரி, உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர், சர்வ வல்லமையுள்ள, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். எல்லோரும் சிதறி போவார்கள், நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இன்னும் அந்த வசனத்திலே, அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல் நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. ஐயா, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம் என்று தேவ ஜனங்கள் சொல்லுகிறார்கள். எப்படியா உங்களுக்கு சகாயம் வந்துச்சு? எப்படி நீங்கெல்லாம் தப்புனீங்க? ஐயோ, இத்தனை பெரிய ஆச்சரியமான பிரச்சனைகள் வந்ததே, இத்தனை பெரிய கொடுமைகள் உங்களை சூழ்ந்து கொண்டதே, போராட்டங்களும் உபத்திரவங்களும் உங்களை சூழ்ந்து கொண்டதே, மனிதர்கள் இப்படியாய் உங்களுக்கு விரோதமாக சதி சற்பனைகள் செய்து உங்களை சூழ்ந்து கொண்டார்களே, எப்படி தப்பினீர்கள் என்று கேட்டோமானால், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின
கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். எத்தனை சிரமங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் எங்கள் பட்சத்திலே இருக்கிறார் என்று விசுவாசித்து அந்த நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை, நீங்கள் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. ஐயா, கர்த்தர் உங்கள் பட்சத்திலே இருக்கும் பொழுது மனுஷன் செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அதை இந்த ஆண்டின் கடைசி பகுதியிலே அவர் செய்து முடிக்கும்படியாய் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். ஐயா, இந்த வருடமும் காத்திருந்தேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வருடமாவது எங்களுடைய காரியங்களில் உம்முடைய கருணை, இரக்கம், அன்பு, உம்முடைய வல்லமை வெளிப்படும் என்று காத்திருக்கிறோம். ஐயா, இந்த கடைசி நாட்களிலே, இந்த கடைசி வாரங்களிலே எங்களுக்காய், எங்கள் குடும்பங்களுக்காய் இறங்குவீராக ராஜா, இறங்குவீராக. வாயை திறந்து கேளுங்க. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த இரவு ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் உம்முடைய அபிஷேக அக்னி இறங்கட்டும். ஐயா, அபிஷேக அக்னி இறங்கட்டும் ராஜா, இறங்கட்டும். இவர்கள் புதுப்பிக்கப்படும்படியாய், தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் வாழும்படியாய், தேவ கிருபையை விட்டுவிடாதபடி தேவ சிநேகத்தில் வாழுகிறவர்களாய் வாழும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்னும் ஒரு விசை என் கர்த்தர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய தயவுள்ள கரம் பிள்ளைகளுடைய இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இவர்கள் போராடுவதற்கு பலம் இல்லாதவர்கள். ஐயா, இவர்கள் யுத்தம் செய்வதற்கு பலம் இல்லாதவர்கள். இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள எந்த வகையிலும் திராணி இல்லாத சூழ்நிலையிலே வாழுகிறவர்கள். இவர்களுக்காக என் தேவனாகி கர்த்தர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்று தெபோராள் தாபோர் மலையை நோக்கி புறப்பட்டு சென்ற பொழுது ஐயா, அந்த பொல்லாத சேனையை சிதறடிக்கும் வண்ணமாய் வானத்தில் இருந்து எப்படி யுத்தம் உண்டாயிற்றோ, எப்படி நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிரசாவோடும் அவருடைய 900 இருப்பு ரதங்களோடும் யுத்தம் பண்ணினதோ, அதுபோல யுத்தம் வானத்தில் இருந்து உண்டாகட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காகவும் வானத்தையும் பூமியையும் படைத்த என் தேவனிடத்தில் இருந்து ஒத்தாசை வரட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற தேவன். ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பிரச்சனைகள் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருந்த பொழுதும் தேவரீர் இவர்கள் பட்சத்திலே நீர் இருந்தபடியினாலே வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல் இவருடைய வாழ்க்கை, இவருடைய ஆத்துமா, இவருடைய பிள்ளைகள் தப்பி இருக்கிறார்கள் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நீரே தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்தீர். உமக்கு நன்றி ஐயா. பறந்து காக்கிற பட்சியை போல இதுவரை சுமந்து காத்த உம்முடைய தயவுக்காக நன்றி சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த வாக்குத்தத்த நாட்டிற்கு அந்த ஜனங்களை அழைத்து வந்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற அற்புதமான தேசத்திலே கொண்டு விட்டது போல் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடமே ஐயா, இந்த வருடத்தின் இந்த கடைசி பகுதியிலே ஒரு அனுகூலமான, ஆச்சரியமான, அற்புதமான ஒரு அடையாளத்தை, ஒரு அனுகூலத்தை செய்யும்படியாய் என் தேவனே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஒன்றையும் இவர்கள் இழந்து போகாதபடி, ஒன்றிலும் ஒரு இடத்திலும் இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, என் சகோதரிகள் எங்கே வெட்கப்பட்டு போனார்களோ அந்த இடத்திலே தேவன் இவர்களை எழுப்பும்படியாய், உயர்த்தும்படியாய் ஐயா நன்றி செலுத்துகிறோம். இவர்களை இளனமாய் பார்த்தவர்களுக்கு மத்தியிலே ஐயா, இவர்கள் கேள்விக்குறியாய் நில்லாதபடி ஆச்சரியக்குறியாய் நிற்கும்படியாய், எழும்பி நிற்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும் சுவாமி. ஒரு தெய்வீக தயவு இறங்கட்டும். பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருவின் சகல தந்திரங்களும் நிர்மூலமாகட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் எங்கே மடங்கடிக்கப்பட்டார்களோ, எங்கே அவமானப்படுத்தப்பட்டார்களோ, எங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கே தேவ வல்லமை இறங்கட்டும். தேவரீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறவர் சுவாமி. எங்கள் பட்சத்தில் இருக்கிறவர் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ளும்படியாய் கட்டி
கட்டுகள் உடையட்டும் ராஜா. பிள்ளைகள் விடுதலையாகட்டும். சமாதானம் சந்தோஷம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அடக்கி வைத்திருக்கிற எல்லா சிறைச்சாலை கதவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே தானாய் திறக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அடைபட்டிருக்கிற பிள்ளைகள் புறப்பட்டு வருவார்களாக. அது எங்கே இருந்தாலும் சரி சுவாமி, எந்த சூழ்நிலையில் எங்கள் பிள்ளைகள் அகப்பட்டிருந்தாலும் சரி, என் தேவனே, எந்த சூழ்நிலையில் எங்கள் வருமானங்கள், ஐயா, எங்கள் பலங்கள், எங்களுக்கு வர வேண்டியவர்கள் அகப்பட்டு இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே அந்த பூட்டுகள் உடையட்டும், சங்கிலிகள் தெரிக்கட்டும், கண்ணிகள் தெரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல இப்பொழுது அன்பு தேவ பிள்ளைகளும் அவருடைய குடும்பத்தாரும், ஐயா, அவருடைய கையின் பிரயாசங்களும் அவருடைய உழைப்பும் அவருடைய வருமானமும் களவாடி சென்று பிடித்துக் கொண்டு போகப்பட்ட அவருடைய பொருட்கள், நிலங்கள், ஆஸ்திகள் எல்லாம் திரும்பி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே தடைகளை உடைத்து போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இவர்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனே, இவர்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன்ஸை, ஐயா, இவர்களுக்கு வர வேண்டிய மேன்மையை, இவர்களுக்கு வர வேண்டிய மகிமையை, நல்ல வருமானங்களை, வாய்ப்புகளை, சொத்துக்களை தடை செய்து வைத்திருக்கிற எல்லா பிசாசு கூட்டங்களும் சங்கரிக்கப்படும்படியாய் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே the fire in the name of Jesus, அக்னி இறங்கட்டும் சுவாமி, அக்னி இறங்கட்டும். அக்னி மயமான தேவ வல்லமை எல்லா சங்கிலிகளையும் கட்டுகளையும் சிறைச்சாலை பூட்டுகளையும் சிறைச்சாலையின் வெங்கல கதவுகளையும் இருப்பு கேட்டுகளையும் உடைக்கும்படியாய் தெய்வ அக்னி கடந்து செல்லட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும் ராஜா. பிள்ளைகள் மனமகிழ்ச்சியோடு, ஐயா, விடுவிக்கப்பட்டு உல்லாச பறவைகளாய் சந்தோஷமும் சமாதானத்தோடு இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவ ஜனங்கள் சொன்னது போல நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று இவர்கள் சொல்லத்தக்கதாக, ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகள், அவருடைய பிள்ளைகளும் அவர்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள், விரோதிக்கிறவர்கள், ஐயா, பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், கடன்கள், ஒருவேளை பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியிலே இவர்கள் அழிந்து அவைகளுடைய பற்களுக்கு இரையாக போகாதபடி, அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களை மீட்டெடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என்று ஒரு மாறுதல் உண்டாகட்டும் சுவாமி. வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். ஐயா, வேதனையோடும் சஞ்சலத்தோடும் இருக்கிற பிள்ளைகள் இன்று இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் பிள்ளைகளும் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே அகப்பட்டிருந்தாலும் சரி, யார் பிடித்துக் கொண்டு போயிருந்தாலும் சரி, யார் அடைத்து வைத்திருந்தாலும் சரி, கதவுகள் திறக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இப்பொழுதே அது நடக்கும்படியாய் Lord, in the mighty name of Jesus, in the mighty and holy name of Jesus, we command, oh glory, ஐயா, உங்க வல்லமை கடந்து செல்லட்டும், உங்க சமூகம் கடந்து செல்லட்டும் சுவாமி. பிள்ளைகளுக்கு ஆதரவாய் பிள்ளைகளுடைய சமூகத்திலே, ஐயா, பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே நின்று ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறும்படியாய் இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவரீர் என்று ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமான, அதிசயமான, அற்புதமான காரியங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள் அவருடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே நடக்கட்டும், மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இதை புதிதாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஜெபத்தை அப்பா அநேகருக்கு இவர்கள் ஷேர் பண்ணும்படியாய், அநேகருக்கு இந்த அற்புதமான ஜெபம் நற்செய்தியாய் அறிவிக்கப்படும்படியாய் பல்வேறு மீடியாக்கள் மூலமாக இது ஷேர் பண்ணப்படும்படியாய் ஆறுதலற்று இருக்கிற பிள்ளைகள் என் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, துன்பத்திலும் உபத்திரவத்திலும் எங்களைப் போல் அகப்பட்டிருக்கிற அநேகர் இதை அறிந்து தேவ மகிமையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆச்சரியமாய், அதிசயமாய், பிரத்யேகமாய் ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே உம்முடைய அன்பு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறதுனால ஐயா நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சித்த கிருபை. ஏன் அவர் நம்மை அழைத்து இப்படியாய் பாதுகாத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்றால், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை, உங்களுக்கு கொடுத்த நல்ல செய்திகளை, நற்காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் இப்படியாய் உங்களை நடத்தி கொண்டு பாதுகாத்து தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து கொண்டு வருகிறார் என்பதில் ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். தொடர்ந்து இந்த ஜெப வேளையிலே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.